இதில் 21st மார்ச் 2025 நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மூவிங் ஆவரேஜ் 10-20 இம்பார்ட்டன்ஸு. ஸோ 10க்கு மேலே இருக்கும்போது நம்ம இதை கிளியராக லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி பேசும்போது கிளியராக சொல்லியிருந்தோம். 10க்கு மேலே இருக்குது, மொமெண்டம் எனி டைம் வரும் அப்படின்றத பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இப்போ புரிஞ்சிருக்கோம் ட்ரேடர் எதுக்கு இந்த 10-20 எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத. டெய்லி RSI இப்போ 64.76 இருக்குது. இன்னொரு ஒரு 6 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஓவர் சோல்டு இடத்துக்கு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அந்த பாயிண்ட் வந்துடும். பட் ஸ்டில் மூவிங் ஆவரேஜ் 200 கீழே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் மூவிங் ஆவரேஜ் 50, 20 அண்ட் 10 அபோவுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 10 அபோவ் போது தான் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த 20 அபோவ் போது நம்ம அப்டேட் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும். இப்போ ஈவன் 50 மூவிங் ஆவரேஜ் அபோவும் மேலே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு மூவிங் ஆவரேஜ் 200 அபோவ் வந்து 14 ஸ்டாக்ஸ் இருக்குது. 50க்கு அபோவ் 32, 20க்கு அபோவ் 40 அண்ட் மூவிங் ஆவரேஜ் 10 அபோவ் 45 இருக்குது. 45 அபோவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் சோல்டு ஜோனில் வந்துடுச்சு. பட் இன்னும் RSI ஒரு 64.76 இருக்குது. இன்னொரு ஒரு 5 பாயிண்ட் RSIயில் இருக்குது. பட் ஓவரால் நிஃப்டி 50 கம்பெனிஸு ஒரு ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. பிகாஸ் 45 கம்பெனிஸ்ன்றது ஒரு 90% ஆஃப் தி கம்பெனிஸ் அதுக்கு மேலே தான் இருக்குது. பார்க்கலாம், மார்ச் மந்த் முடிய போகுது, NAV அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் 2 டேஸாக FIS பை பண்ணுறாங்க, DIS செல் பண்ணிகிட்ருக்காங்க. FIS 7,470 crores பை பண்ணியிருக்காங்க. DIS ஒரு 3,200 crores செல் பண்ணியிருக்காங்க. F1 ஓப்பன் பொசிஷன் இது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறமே எப்படி ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறி இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான். பப்ளிக் 2,37,409 கான்ட்ராக்டை செல்லில் மாறி இருக்கிறாங்க. ப்ரோ ஒரு 2,50,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இது எப்போது அது செல்லு மாறிச்சோ அதுலேருந்து மார்க்கெட் ரொம்ப அப்மூவ், கண்டினியூஸ் அப்மூவ் இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்ப பப்ளிக் பைக்கு மாறும் போது அகெயின் மார்க்கெட் செல்லுக்கு மாறும். ஸோ இது வந்து இப்போ பர்மனெண்ட்டாக இதுதான் நடந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கிட்டத்தட்ட ஒரு 14-15 இயர்ஸாக அதை நான் பார்த்துட்டுருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கிளியராக தெரியும். ஸோ பப்ளிக் நவ் இன் செல் மோட், ஸோ மார்க்கெட் இஸ் இன் பை மோட். ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் 23,200, 2,300 இருக்குது. கால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,600, 23,500, 23,700 இருக்குது. இந்தியா விக்ஸு 12.58 இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லாக இருக்கும்போது ஒரு பெரிய வால்டிலிட்டி பெருசாக ஒரு 15க்கு மேலே இருக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு, 12.58 தான் இருக்குது. நிஃப்டியோட 4th வீக்கு சப்போர்ட் 23,150 120 இருக்குது. க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் 23,30. ஸோ இந்த இடத்துல வந்ததுன்னா ஒருத்தர் வாங்கலாம். பட் கண்டிப்பாக 23,30 அந்த க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அங்கே வாங்குறவங்க ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த லெவல் இப்போது இந்த 23,30 க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் பை கொடுத்துருப்பேன், செல்லுக்கு 23,660 கொடுத்துருப்பேன். இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் அடுத்த ரூட் எடுக்க ஆரம்பிச்சிடும், வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த லெவல்லேருந்து புதுசாக ஒரு லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 23,565லேருந்து 23,600 இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கனாலும் அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. 600லேருந்து 700க்குள்ளே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸும் 23,565லேருந்து 23,600 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு செல் ஆப்ஷன், சின்ன செல் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பட் ஒரு கால் ஆப்ஷன் கண்டிப்பாக பை பண்ணணும். இல்லைனா ஹை ரிஸ்க்கு 23,660க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தர் மூவ் ஆகிடும். ஸோ இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மார்ச்சோட நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த 22,760லேருந்து 800 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த 22,845க்கு மேலே க்ளோஸ் ஆனோன்னே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இப்போ 23,350 வந்துடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், இந்த ரெண்டு லெவல் 21,435, 22,845 இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் சரி, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் மார்க்கெட் புது லெவல்ஸுக்கு வேகமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 80% to 85% இதை நான் பார்த்துருக்கேன்.
நம்ம கொடுக்குற க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அடுத்த லெவல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதை பார்த்துருப்பாங்க. ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு சாகா வியூ புல் 41, பேர் 2, நியூட்ரல் 7 இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் சோல்டு ஜோனுக்கு வந்துட்டுருக்கு. பட் ஆர்எஸ்ஐ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது ஆர்எஸ்ஐயில். அது அந்த இடம் வரும்போது கம்ப்ளீட் ஓவர் சோல்டு ஜோன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிஃப்டி 2025 மிட் பாயிண்ட் 23,500. இப்போ வி ஆர் வெரி நியர் டு 23,500. இனிமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது பக்கத்தில் இந்த நம்பர் வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் எனிவே இந்த மார்ச் எண்டு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த நம்பர் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் திஸ் இயரோட பிவோட் நம்பர்னே நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பை கீழே செல்லு. பட் இது பக்கத்தில் வரும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய க்ரியேட் ஆகும். நிஃப்டி பி ரேஷியோ 20.76. இதை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த ஒரு ஸ்லைடை காமிச்சு பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க, எக்கனாமிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. பட் ஈக்விட்டி பையர்ஸு இந்த பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி போடுறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். பட் ஒரு மீடியம் டேர்ம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வேல்யூவேஷன் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கம்மி வேல்யூவேஷன் வரும். பட் நிறைய பேர் அப்பப்போ நிறைய அந்த டைமில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். வார் இருக்கும், ட்ரம்ப்பு டேரிஃப் வார்ன்னு இருக்கும், இந்தியாவில் டேக்ஸ் ஏற்றுவாங்க, ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து வந்து பயந்து வேல்யூவேஷனை பார்க்க மாட்டாங்க. அதை பற்றி பேசி அந்த நியூஸை பற்றி பேசி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ரிஸ்க், இந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம எப்பயுமே இந்த வேல்யூவேஷனை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா வாங்கினீங்கன்னா நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1300லேருந்து 1400 பாயிண்ட்ஸு மூவ் ஆகிடுச்சு. நான் சொல்லிகிட்டே இந்த இடத்துல வாங்குங்க, உங்களுக்கு இந்த இயர் எண்டும் போதே யூ நோ த பிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1300 1400 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ 20.76 இப்போது இருக்கிற வேல்யூவேஷன். ஓகே, மார்ச் மேஜிக் இதை தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மார்ச் மந்த் என்ன ஆனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸுக்கு என்ஏவியை வந்து ஒரு பெட்டர் என்ஏவியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 2020 மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட், அதை விட்டுருங்க, மற்ற எல்லா இயரும் வந்து ட்ரை அப்படின்னு சொன்னேன். அதே தான் இப்போ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஒரு மேஜிக் மாதிரி இருந்திருக்கும் எல்லாருக்குமே. இது பியூராக வந்து மார்ச் மேஜிக் தான், இது வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது. இதை நான் நிறைய வருஷம் பார்த்ததால சொன்னேன். அதேமாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டராக இருக்கும் போது இந்த இடத்துல முக்கியமாக மார்க்கெட் இறங்கும் போது ரெகுலராக நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருக்கிறவங்க, ஓகே கொஞ்சம் கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. இந்த இடம் மார்க்கெட், அதாவது இந்த இடத்துல நம்ம விற்றுட்டு போயிடணும் பயம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒரு மாதிரி ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் நம்ம அதை சொல்லணுன்றதால தான் அந்த டைமில் ரொம்ப கண்டினியூஸாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வேல்யூவேஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் அது கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். ஸோ இதே தான் இந்த இது நம்ம கண்டினியூஸாக பார்க்குறது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ என்ஏவி அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். மார்ச் எண்டு இன்னொரு 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக்கு அந்த என்ஏவி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையானது சில ஸ்டாக்ஸ் ஏற்றுறது, சில ஸ்டாக்ஸு பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது, ஒரு மாதிரி நிஃப்டியை ஓரளவுக்கு ப்ரெட்டி டீசெண்டாக அட்லீஸ்ட் ஒரு டீசெண்ட் இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டுருக்கும். அதுதான் இப்போ மார்ச்சில் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ ஷார்ட் டைமில் பாருங்கள், ஒரு 1400 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த நியூஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா இது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொன்ன ஃபேமஸ் டைலாக் தான் அது. அதாவது எக்கனாமிஸ்ட் வில் நெவர் மேக் மணி, ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் வில் மேக் மணி இன் அ ப்ரெட்டி டீசென்ட் பிளேஸ் அப்படின்னுவார். அதாவது அவர் டீசென்ட் பிளேஸ்ன்னு சொன்னது ஒரு நல்ல டீசென்ட் வேல்யூவேஷனில் வாங்குறவங்க கண்டிப்பாக மணி மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை 22,000 பக்கத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட பேட் நியூஸாக இருந்திருக்கும். அதை நம்பி நம்ம வாங்காமல் இருந்திருந்தோம்னா இப்போ இந்த மூமெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1400 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் சொன்னது, மார்ச் மந்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு கண்டினியூஸாக பேசியிருந்தது ரீசனும் அதுதான். ஸோ இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது ட்ரேடிங் டே. 31st ஹாலிடே. ஸோ அதனால் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் வாலட்டிலிட்டி மிக்ஸ் பண்ணி இருக்கும்.
இந்த ஒரு 4-5 டேஸ் லெட் இட் கோ. ஏப்ரல்லேருந்து ஃப்ரெஷ் அப்டேட்ஸு, ஃப்ரெஷ் நாலேஜு திரும்பி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.